வணக்கம் மக்களே, வாங்க இந்த கோர விபத்தை பாருங்கள் நண்பர்களே. இந்த வண்டி கொடைக்கானல் அருகாமையில் உள்ள பெருமாமலை என்ற இடத்திலிருந்து கேரளாவை நோக்கி போய்கொண்டது. இது கொடைக்கானல் சாலையில் கீழே தந்தரைக்கு முதல்ல அந்தளவுக்கு நல்ல வாய்ப்பாக மேலே மலையில் எதுவும் உருள நண்பர்களே. மலையில் உருண்டுள்ளா 60 டிக்கெட்டுமே செத்து மடிஞ்சிருப்பாங்க. அந்தளவுக்கு தந்தரையில் லெவலில் வந்துட்டாங்க. லெவலில் எங்குவார்பட்டின்ற தளத்தில் நடு ரோட்டில் ஒரு ரிவிட்மெண்ட் இருந்தது. இப்போ அங்கிட்ட இங்கிட்ட வண்டி போகிற மாதிரி நடு ரோட்டில் ரிவிட்மெண்ட்டில் இந்த வண்டியை விட்டாங்க நண்பர்கள். அந்த டிரைவரு அங்கிட்டு ஒரு வீடு ஒரு வீடு 2 வீடுமே 2 திசையாக அந்த ரகம் முடியாமல் அந்த வண்டி அப்செட் ஆகி அப்படியே விழுந்துச்சு நண்பர்கள். இதே வண்டி கொஞ்சம் அந்த புறத்தில் போய் ஒரு 4 அடி தாண்டி தான் நண்பர்கள் இந்த வண்டி ஒரு 25 அடி பள்ளத்தில் போய் விழுந்துருங்க. 25 அடி பள்ளத்தில் விழுந்துருந்தால் இந்த மக்களுக்கு ஏராளமான விபத்து நடந்து ஏராளமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும், உயிர் ஆபத்து கூட வந்திருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இது நல்வாய்ப்பாக நடு ரோட்டிலே அப்படியே அப்சைடு நடந்தது. எல்லாமே பெண்கள் தான். பெண்கள் ரெஜிஸ்டர் இப்போ ரெஜிஸ்டர் வருது. இப்போ துக்கவதி வருது. இப்போ துக்கவதிக்கு ஆய்ந்து இவங்க டூர் போடுவாங்க. கேரள மாநிலத்தில் பெரிய பெரிய இடத்துக்குள்ள போய் கிறிஸ்டின் கோயில்களில் கண்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம்னு இவங்க போனவங்க நண்பர்கள். ஒரு நைட்டு 12 மணிக்கு வண்டி கிளம்பிடுது. இங்கே 1:40க்கு வண்டி விழுந்துருச்சு நண்பர்கள். வண்டி விழுந்தால் நல் வாய்ப்பாக எல்லாருக்கும் எந்த சேதம் இல்லை. ஒருத்தருக்கு கால் ஒடிஞ்சு வச்சு நண்பர்கள். அவர் சீட்டு கடியில் விட்டு அது கால் ஒடிஞ்சு வச்சு அவர் அந்த கால் எடுக்க முடியல. அவர் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அவரது வெளியே எடுத்தாங்க நண்பர்கள். அது வரைக்கும் எடுக்க முடியல. கால் நல்லவோட மாட்டிக்கிச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. எத்தனையோ முயற்சி பண்ணி கூட ஒன்றும் பண்ண முடியல. மிதிச்சு ரொம்ப எடுத்தா அவர் கால் ஒடிக்கிறது வேறு மாதிரி ஆகி போகுது. கொஞ்சம் தாமதப்படுத்தி அவர் கதை கொண்டு வந்தார். கதர்ந்து அவருக்கு அவங்க அருகாமை இருந்துட்டு அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் அங்கே வண்டி வருது, பதட்டப்படாத, கொஞ்சம் அவசரப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்க, வழியை பொறுத்துக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஒரு தெம்பை கொடுத்து அவங்கள பேச்சு கொடுத்து வச்சுருந்தாங்க நண்பர்களே. அதுக்கு பின்னாடி காட்டோடுன்ற ஸ்தலத்தில் ஒரு ஜேசிபியை கூப்பிட்டு அந்த வண்டியை ரேஸை அப்படியே அந்த முறத்தை வச்சு ரேஸை தூக்கம்னு அவர் காலை உருவி எடுத்தாச்சு நண்பர்கள். ஆனால் அந்நேரத்துமே வந்துடுச்சு. 2 ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. காவல்துறை அருகாமையில் உள்ள தேவனப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்க. போக்குவரத்து துறை காவலர்கள் அவங்க வந்துட்டாங்க. தண்ணீர் இதிலிருந்து அவங்க தண்ணீர் சர்வீஸ் அந்த வண்டி வந்துடுச்சு. தீயணைப்பு படை வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. தான் இந்த இதெல்லாம் கண்ணாடியெல்லாம் உடைச்சி அவங்கள பூரா ஆளை வெளியே எடுத்து ஓரளவுக்கு காப்பாற்றிட்டாங்க நண்பர்களே. அந்த வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 2 பொக்லிங்க வண்டி 2 பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள். அப்படியே கிழக்கு பக்கம் எடுத்தோம்னா அப்படி பள்ளம் ஒரு 25-30 அடி பள்ளம். அப்படியே ஓடையில் விழுந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே வண்டியை வச்சு தூக்கணும்னால மேலே லைனு போகுது, பவர் லைன் போய்க்கிருக்கு நண்பர்களே. அதில் நம்ம செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ அப்படி இருக்கும்போது நல் வாய்ப்பாக நடு ரோட்லேயே அது அப்படியே அப்செட் ஆகி விழுந்து வச்சு அப்படியே 2 வண்டி அங்கிட்ட ஒரு வண்டி இங்கிட்ட ஒரு வண்டி பொக்லிங்க வச்சு அப்படியே தூக்கிட்டாங்க நண்பர்களே. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி அங்கிட்ட ஒரு 5 அடி இங்கிட்ட ஒரு 5 அடி கொஞ்சம் கிழக்கு பக்கமாக நகட்டிக்கிட்டு அப்படியே எவ்வளோ கஷ்டம் நண்பர்களே, எவ்வளோ கஷ்டம். இது நடந்தது ராத்திரி 1 மணி 1:40க்கு நடந்தது.
நாங்கள்லாம் போய் இதை காலையில் போய் அதெல்லாம் போய் அவங்களெலாம் காப்பாற்றி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றி அவங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்கள ஆஸ்பத்திரிக்கு போட்டு திருப்பி வந்து இவங்க 3 பஸ்ஸில் வந்திருக்காங்க. 3 பஸ்ஸில் இந்த பஸ்ஸு தான் முன்னாடி வந்த பஸ்ஸு. அப்புறம் அடியில்லைன்றவங்கலாம் ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. மிச்ச நண்பர்கள்லாம் திருப்பி வந்த யாத்திரையிலேயே வந்து கேரளா போயிட்டாங்க. அந்த பாருங்க அந்த வண்டி எடுத்து நிறுத்தி அப்படியே 2 வண்டி 2 பக்கம் நிறுத்தி பண்ணிட்டாங்க நண்பர்களே. இந்த ஆபத்தை எங்கன்னு பார்த்து உணர்ந்து மற்றவர்களுக்கும் பகிர்ங்க, ஷேர் பண்ணுங்க.